இப்போது வரக்கூடிய எலெக்ஷன் சம்மந்தமாக காவல்துறை எல்லா வகையான ஏற்பாடுகளும் தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக நமக்கு கேரளாவோட 13 ஸ்டேட் பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. இந்த 13 செக் போஸ்ட்டில் வந்து 12 செக் போஸ்ட் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே வரும், 1 திருச்சூரில் வருது. இந்த அத்தனை செக் போஸ்ட்லையும் இப்போ வந்து 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பேசிஸில் காவலர்கள் வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தீவிரமாக வெஹிக்கிள் செக், வாகன சோதனைகள் ஈடுபட்டு வராங்க. அதே போல் இந்த அத்தனை செக் போஸ்ட்லையுமே வந்து சிசிடிவி கேமராஸ் பொருத்தப்பட்டிருக்கு. கேமராஸ் வந்து சென்ட்ரலைஸ்டாக பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அண்ட் அதே போல் நமக்கு மொத்தம் உள்ள 10 கான்ஸ்டியூன்சிலையுமே வந்து எஸ்எஸ்டி டீம் அண்ட் எஸ்எஸ்டி டீம் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவங்களும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறதாகட்டும், சீசர்ஸ் தொடர்ந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்துட்டுருக்கோம். அதே போல் நமக்கு இப்போது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம செக் போஸ்ட்டில் பணியில் இருக்காங்க. அதே போல் எஸ்எஸ்சி டீம்லேயும் அவங்க பணியில் இருக்காங்க. மேற்கொண்டு அதிகமான கம்பெனிஸ் வந்து விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அந்த பிறகு உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். ஆமாம், அவங்க கூட நம்ம வந்து சில மீட்டிங் போட்டிருக்கோம். நம்ம வந்து சந்தேகப்படுற நபர்கள் இல்லைனா வந்து பேட் கேரக்டர்ஸு, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸு, இவங்களுடைய அடைக்கலமாக புகலிடமாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து செக் பண்ணுறோம். இந்த ரவுடிஸு அண்ட் பேட் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம பிணை வாங்கி அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம். அதே போல் ஆர்ம்ஸ் டெபாசிஷன் ஆகட்டும், அதே போல் NBW வாரண்ட் எக்ஸிக்யூஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து மேற்கொள்றாங்க. இந்த வழக்குகளில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து வெளியில் இருக்காங்க, ரிலீஸ் ஆகிக்கலாம். நீங்கள் உங்கள் கண்பார்வையில் நீங்கள் கண்காணிச்சுருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க மேலே நம்ம ஏதாவது முன்னெச்சரிக்கை எடுத்து அதுதான் செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ பதட்டமான வாக்குகள் எவ்வளோ இருக்குது பாதுகாப்பு? அது வந்து வல்னரபிலிட்டி மேப்பிங் சொல்லுவாங்க. அது ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஃபைனலாக கலெக்டரேட்டில் முடிவு பண்ணி சொல்லுவாங்க அவங்க. டோட்டல் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சப்டிவிஷன், பொள்ளாச்சி வெஸ்ட் ஸ்டேஷன் லிமிட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு 75 வயது உள்ள ஒரு வயதான பாட்டி, முதியவர் வந்து அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது இறந்த நிலையில் கிடக்கிறதா தகவல் வருது. உடனடியாக ஆய்வாளர் அங்கே சென்று விசாரித்து கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யப்படுது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த க்ரைம் சீனில், அந்த எஸ்ஓசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில தகவல் கிடச்சிது. அதில் வந்து இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட சிகரெட்டு துண்டுகள் மற்றும் சுருட்டு மற்றும் மேலும் அங்கே ஒரு லிக்கர் பாட்டில், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அதில் எஸ்ஓசியிலேருந்து நம்ம கைப்பற்றுறோம். பட் இது ஆய்வு பண்ணும்போது இது எல்லாமே வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பழைய சிகரெட்ஸு அப்படின்னு தெரிய வருது. ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ஒரு பிளான்டட் எவிடன்ஸாக இருக்கலாம். அதாவது சாட்சிகளை, எவிடன்ஸை வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்க மாதிரி நமக்கு தெரிய வருது. மேலும் கதவு வந்து யாரும் உடைக்கல, கதவு திறந்த நிலையில் இருக்குது. அதே போல் உள்ளார வந்து கிச்சனில் சாப்பிட்ட சாப்பாடு இருக்குது, ப்ளஸ் 2 கிளாஸில் டீ கப் இருக்குது. ஸோ தெரிந்த நபர்கள் யாராவது வந்திருக்கலாம், அவங்க பண்ணிக்கலான்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டோம். இது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 60 சிசிடிவி கேமராஸ் ஆய்வு பண்ணப்பட்டோம். அது இல்லாமல் ஒரு 25 இடத்துல டவர் டம்ப், செல்ஃபோன் அனலைசிஸ் பண்ணதுக்கு ஒரு 15 பேரை சந்தேகத்தின் பேரில் எடுத்து விசாரித்தோம். ஸோ இந்த விசாரணையின் முடிவில் நமக்கு அந்த வீட்டுக்கு பின்பக்கமே வந்து தங்கியிருந்த இன்னொரு முதியவர் பாட்டி, அவங்க வந்து இதில் அக்யூஸ்டாக வர்றது தெரிய வருது. அவங்க வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அவங்களுடைய நடமாட்டம் அந்த இடத்துல, குறிப்பாக அந்த சம்பவம் நடந்ததாக நம்ம போகிறப்படுற அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்களுடைய நடமாட்டம் அங்கே இருக்கிறது செக் பண்ணும்போது அவங்க அங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள விசாரணை பண்ணதில் அவங்க குற்றவாளியும் தெரிய வருது. அவங்ககிட்டருந்து அந்த பாட்டிக்கிட்டேருந்து செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட நகைகள், 8 சவரன் நகைகள் வந்து அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து மேற்கொண்டு இந்த கேஸை வந்து மேலும் இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டில் எல்லா சாட்சிகளையும் உள்ளே கொண்டு வந்து சார்ஜ் ஷீட் போடுறதுக்கான நடவடிக்கை நடக்குது.